ஒரு நிமிஷம் கேளுங்க. டாடா சுமோன்னு எப்படி பேர் வந்தது தெரியுமாங்க? டாடா கம்பெனியில் அவங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கம் என்னென்னா, மதிய உணவு இடைவேளையில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த மாதிரி சாப்பிடாம அவர் பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டு இருந்தாராம். எங்கே போகிறாருன்னு எல்லாருக்கும் ஆர்வம். அப்போ அவரை பின்தொடர்ந்து போய் சில பேர் பார்த்துருக்காங்க. அப்போது அவர் வந்து இந்த டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, வண்டி ஓட்டுநர்கள், அவரோட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அவர் கேள்வி கேட்டாங்க, என்னென்ன எதுக்காக இவங்களோட சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே, இவங்க தான் வண்டி ஆக்சுவலாகவே உபயோகிக்கிறாங்க, இவங்கள்ட்ட நம்ம பேசினால்தான் வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதாவது ஒன்று நம்ம வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ரிசர்ச் டீமுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாராம். இது பார்த்து எல்லோரும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அது வந்து செய்தி ரத்தன் டாடா அஜிக்கு போன உடனே அவர் வந்து அடுத்த வண்டி தயார் பண்ணுற வண்டியை இந்த சுமந்த்ங்கிற பேரை வைக்கணுங்கிறதுனாலே டாடா சுமோ அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஒரு நிகழ்வை படித்தேங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர்ல, அற்புதமான நிறுவனம். இதே மாதிரி நாமளும் இருந்தோம்னா நல்லா முன்னேற்றம் இருக்கும் நாட்டுக்கு. தேங்க்யூ, பாய்.